ஸோ 3வது ஜெனரேஷனாக நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜெனரேஷன் தாண்டி வரும்போது ஒரு ஜென்ரேஷன்லையும் ஒரு வகையான ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது இந்த டிஜிட்டல் ஜென்ரேஷனில் என்ன மாதிரியான பிரதான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி தாண்டி வந்தீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டேபிள் அந்த இதில் வந்து முன்னாடி வந்து புக்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க, கையிலலாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே வந்து அப்பா காலத்துலேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நான் வந்த பின்னாடி வந்து பில்லிங் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பில்லிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம். பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர்ஸு, புது சாஃப்ட்வேர்ஸாக ட்ரை பண்ணுவேன் நான் வர எல்லாம். ஏன்னா வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறலைன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏபி வந்து பேக் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எஸ்ஏபி ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் இன் தமிழ்நாடு இந்தியா வந்து நம்ம தலப்பாக்கட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் எஸ்ஏபி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு. ஸோ வர கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ரிவ்யூஸ் என்ன எல்லாமே வந்து எங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து எக்யூப்டாக இருக்கும். இப்போ ஆர்டர் டேக்கிங் வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம எழுதுறாங்க கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு கேஓடிஸ் வந்து ஜஸ்ட் மெஷினில் வந்து பிரிண்ட் ஆகும். ஆமாம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே எழுதிட்டு இருப்போம் ஒரு ஆர்டருக்கு. இப்போ வந்து டக்குன்னு கிளிக் பண்ணால் போதும், அந்த டேப்லெட்ஸில் கிளிக் பண்ணால் போதும், ஆர்டர் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே டிவி வச்சுருக்கோம், அதில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு. அப்புறம் எல்லா ஸ்விக்கி இப்போ வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான் எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தனியாக வந்து நாங்கள் வந்து டக்குன்னு அந்த ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஆர்டர்ஸோ ஜொமேட்டோ ஆர்டர்ஸோ 20-25 நிமிஷம் வந்து ப்ரிப்ரேஷன் டைம் எடுத்துட்டா உடனே வந்து எங்களுக்கு வந்து அலாரம் அனுப்பிச்சிடும், திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் டிலேயிங் த ஆர்டர்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இப்போ டெக்னாலஜி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்ற நேம் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொஞ்சம் சர்ச்சையில் இருந்தது. எனக்கு இதே மாதிரி நிறைய பேர் வந்து பேர் வச்சுருந்தாங்க, தலப்பாக்கட்டி இந்த ஊரோட பிராண்டை வச்சு இந்த தலப்பாக்கட்டு அப்படின்ற பிராண்டை வச்சு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்ற இந்த பேரை வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது உங்களுக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு 2009 இங்கே ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 டூப்ளிகேட் ரெஸ்டாரண்ட் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு கட்டுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி நம்ம இவங்க டூப்ளிகேட்ஸே ரன் பண்ணுறப்ப ஏன் நம்ம ஒரிஜினல் ரன் பண்ணக்கூடாது தான் அது ஒரு வெறியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்தது. மெயின் ரீசன் வந்து சென்னைக்குள்ளே வந்தது, சரி நம்ம டூப்ளிகேட்ஸை வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு. சரி வரப்போ அப்போ தான் வந்து லோகோ கிரியேட் ஆகல. 2009 வந்து யாரை வந்து எப்படி லோகோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நாகசாமி தலப்பாக்கட்டி வந்து அவரே வந்து இப்போ கேஎஃப்சிக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தாத்தா இருப்பார். ஸோ அதே மட்டும் நம்ம தாத்தாவே லோகோ கிரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ண லோகோ தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இப்போ மக்கள் வந்து இந்த லோகோவை பார்த்தாவே வந்து தெரிஞ்சிடும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு வந்து லோகோ வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில். இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு. இப்போ வந்து மக்கள் வந்து நான் வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் கேஸ் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்கு வந்து கூட நான் கிளைம் பண்ணியிருக்கேன், நஷ்டஈடு கிளைம் பண்ணியிருக்கேன். ஏன்னா டூப்ளிகேட் ரெஸ்டாரண்ட் மேலே கேஸ் போட்டு ஸோ கண்டெம்ப்ட் கேஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கோம், வின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஷட் டவுன், மோஸ்ட்லி இந்த டூப்ளிகேட்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வந்து குண்டூரில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு ஒன்று சென்னை தலப்பாக்கட்டின்னு அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அப்ராட்லேயும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் கேஸ் போட்டிருக்கோம். அது காப்பி அடிச்சுட்டே இருப்பாங்க, நமக்கு கேஸ் போட்டுகிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால் வந்து காப்பி பண்ணி தான் ஆவாங்க. நம்ம கேஸ் போட்டு நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்க தான் நம்ம வேலை.